அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நீரிழிவு நோய்க்கு தவிர்க்க வேண்டிய உணவு: உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், வாழைக்காய், சிவப்பு முள்ளங்கி, பரங்கிக்காய், இனிப்பு சக்கரவள்ளி கிழங்கு, ஐஸ்கிரீம், கேக், ஜாம், தேன், முட்டை, பிஸ்கட், பொரித்த உணவுகள், கொழுப்பு அதிகமுள்ள இறைச்சி வகைகள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம், உலர்ந்த பழ வகைகள், குளிர்ந்த பானங்கள், சாக்லேட், பூஸ்ட்டு, இந்த மாதிரி குளிர்ந்த உணவுகள், பழைய உணவுகள், ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு. நேற்று உணவு பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி சாப்பிடுவாங்க. 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு, இப்படிப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிடவே கூடாது. எப்போ உணவு சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு 1 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். அதை வச்சு காலையில் செஞ்சுட்டு மத்தியானம், சாயங்காலம், மறுநாள் இப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி அதிகமாக தீவிரமாகிடும். அதுலேருந்து நம்ம விடுபடுறது கஷ்டமாயிடும். அது வியாதியும் உங்களை விடாது. அதனால் ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். தவிர்க்க வேண்டிய உணவுலாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நம்ம அடுத்த பதிவில் மருந்து பற்றி சொல்கிறேன். மருந்தே ஒரு 2-3 பதிவு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ சாப்பிட வேண்டிய உணவு சொல்லிட்டேன், இப்போ தவிர்க்க வேண்டிய உணவு சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற உணவு தான். முடிஞ்ச வரைக்கும் மாமிசத்தை சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த நோயினால் வரக்கூடிய பக்க விளைவுகள்லாம் வராமல் இருக்கும். சைவ உணவே சாப்பிடுவோம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது இல்லாமல் மற்ற உயிருக்கு நம்ம தொல்லை கொடுக்காம அதை வாழ்வதற்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். எந்த உயிரையும் நம்ம கொண்டு சாப்பிடக்கூடாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விதி தான். அதான் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்கிறோம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.